would like to call Mr. Srinivasa Rajashekaran to the stage to present the review of the book Thalamai Erpon Varungal. Good morning and good afternoon to all. இந்த கடைசியாக பேசுகிற நேரம் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் எல்லாரும் பேசிட்டு போயிடுவாங்க. வஞ்சிதனை வளையாமல் பயப்படுத்தும் வண்டமிழை போற்றி, வந்தோரும் வருவோரும் வணங்கிடும் வண்ண தமிழை போற்றி, சிந்தனையுடனே சிலைப்புடனே சிரித்திருக்கும் செந்தமிழை போற்றி, தமிழே தமிழ் தாயே உன்னை போற்றி போற்றி. இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கல்வியின் மூலமாக அந்த போடியம்ல நின்று பேசுறதை எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பேசுறவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை போக்குறதுக்காக தான் அந்த போடியமே. எல்லா குழந்தைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் என்னுடைய கல்வியின் மூலமாக எதிர்காலத்தில் ஏதோ ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எல்லா குழந்தைகளுமே பள்ளிக்கூடத்துக்குள்ள வர்றாங்க. நான் எப்படி பார்க்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தலைமை பொறுப்பு ஏற்படுறதுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டரா தான் நான் எங்க பார்க்கன்னு கேட்டா நம்ம ஸ்கூலை பார்க்கேன். அதற்குரிய ஒரு சின்ன ஒத்திகை தான் இன்னைக்கு நடந்தது. இங்க இருக்கக்கூடிய ஒரு 1000 குழந்தைகள்ல இருந்து ஒரு 100 குழந்தைகளை நாங்க இன்னைக்கே என்னதுல கொண்டு வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா, தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டு கொடுங்க. தலைமை பொறுப்புக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் தலைமை பொறுப்பினுடைய கடமைகள் என்னென்ன, அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்கூல் லைப்ரரியில் இருக்கக்கூடிய இந்த புக்கை நான் படித்தேன். தலைமை ஏற்போம் வாருங்கள், நெல்லை கவினேசன் எழுதின புக்கு. கிட்டத்தட்ட ஒரு 240 பக்கங்கள் இருக்கு, 38 தலைப்புகள் இருக்கு. மிகவும் அருமையான புக்கு. ஒரு தலைவர் பதவிக்கு வரணும்னா என்னென்ன தகுதிகள் வேணுங்கிறத அவ்வளோ அழகா என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. 240 பக்கத்தையும் என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா ரொம்ப அக்யூரேட்டா இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அந்த புக்கை நான் ரிவ்யூ பண்ண போறது ஒரு சில வரிகள், ஒரு சில கதைகள், ஒரு சில தலைப்புகள், இந்த 3 பார்ட்ல தான் நான் சொல்ல போறேன். ஒரு சில வரிகள் அப்படின்னு சொல்ற நேரம், ஒரு தலைவனுக்கும் ஒரு மக்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கிற நேரம், இவர்களுடைய சிந்தனை புத்தாக்க சிந்தனையாக இருக்க வேண்டும். ஆதலால் தான் இவர்கள் தலைமை பொறுப்பிற்கே வந்தார்கள். இது இந்த புக்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இன்னொன்று, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் எந்த பாதையில போகணுங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். அந்த பாதையில பயணிக்கிறதுக்கும் தைரியம் இருக்கும். அட் த சேம் டைம் என்னை வழி தொடர்பவர்களை வழிநடத்தி செல்வதற்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் நான் பாடுபடுவதற்கு தயாராக இருக்கணும். இதுதான் தலைமை பொறுப்பினுடைய மிகப்பெரிய தலையாய கடமை. இந்த 2 வரிகள் மட்டுமே இந்த புக்ல கிடையாது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 240 பக்கமே ஒரு தலைமை பொறுப்புல வந்ததுக்கு அப்புறம் நான் என்னென்னதை எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், முன்னேற்றங்களை எப்படி கொண்டு வரணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு 3 குவாலிஃபிகேஷன். 1, கல்வியின் மூலமாக தலைமை பொறுப்பிற்கு வருவார்கள். இன்னொன்று, குணத்தின் மூலமாக தலைமை பொறுப்பிற்கு வருவார்கள். 3, அனுபவத்தின் மூலமாக தலைமை பொறுப்பிற்கு வருவார்கள். இதுல கல்வியின் மூலமாக தலைமை பொறுப்புக்கு வந்ததுல நான் முதல்ல பார்க்கிறது ஐயா APJ அப்துல் கலாம் அவர்கள். குணத்தின் மூலமாக தலைமை பொறுப்புக்கு வந்தவர்கள் ஐயா காமராஜர் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் காமராஜர் அவர்களை கொண்டாடுறது அவருடைய குணத்துக்காக மட்டுமே. 3, அனுபவத்தின் மூலமாக தலைமை பொறுப்பிற்கு வந்தவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தலைவர்களாக வந்தாங்க. அப்படின்னா நம்ம கல்வியின் மூலமா தலைமை பொறுப்புக்கு வந்த APJ அப்துல் கலாம் அவர்களை பத்தி ஒரு சின்ன கதை.
நான் பேசுறதுனால கொஞ்சம் ஒரு கதை சொல்லியிருந்தோம் நல்லா இருக்கும். 1973 PSLV ராக்கெட் வந்து லான்ச் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் டைரக்டரா யார் இருக்காங்க கேட்டா ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்காங்க. 1979 PSLV லான்ச் பண்றாங்க. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப வந்து இஸ்ரோனுடைய தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சதீஷ் தவான் அப்படிங்கிற. ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வராங்க. யார் தான் இன்டர்வியூ கொடுக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சதீஷ் தவான் அவர்கள் தான் இன்டர்வியூ கொடுக்காங்க. PSLV இந்த இதை நாங்கள் லான்ச் பண்றதுக்கு எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. பட் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த ஃபெயில் ஆனதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் தவான் அவர்கள் அந்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவன் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். கரெக்டா ஒரே வருஷம் 1980 PSLV மிகவும் வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. அப்போ சதீஷ் தவான் அவர்கள் அப்துல் கலாம் ஐயாவை கூப்பிட்டு இந்த வெற்றி உங்களுடைய வெற்றி, பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸை யார் பார்க்கணும்னு கேட்டா நீங்க தான் பார்க்கணும். அப்பவும் சதீஷ் தவான் அவர்களை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். இந்த புக்கில் அழகா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. தலைமை பொறுப்பினுடைய மிகப்பெரிய ஒரு தகுதி, தோல்வி அடையும் போது அந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, வெற்றி அடையும் பொழுது என்னுடைய குழுக்கள் முயற்சியின் மூலமாகத்தான் இந்த வெற்றி கிட்டியது என்று பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளும் தைரியம் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு கட்டாயம். ஸோ அந்த கதையை வந்து அப்படியே பார்க்கறதுனா என்ன கேட்டீங்கன்னா தலைமை பொறுப்பினுடைய மிக முக்கியமான கடமைகள்லாம் நமக்கு. அப்புறம் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைப்புகள், நீங்க புக்கு வந்து நம்ம ஸ்கூல் லைப்ரரியில் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. தலைப்புகளே கொஞ்சம் ஒரு 7-8 தலைப்பு. தலைமை என்னும் முதன்மை, முயற்சிகள் தோற்பதில்லை, உலகம் உங்கள் கையில், பாதை எங்கே பயணம் எங்கே, புகழ்பெறும் தலைவர்கள், புதிய தலைமுறை தலைவர்கள், தலைமைக்கு அடித்தளம், தலைவர்கள் உருவாக்கும் பண்பாட்டு மாற்றங்கள், தலைவர்களுக்கான நன்னடத்தை வழிமுறைகள். ஒரு தலைவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னென்ன வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேள்வி நேரம். நான் இது எப்பவுமே கிளாஸ்லேயே அப்ளை பண்ணுவேன். யார்கிட்டையாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்காங்களா குழந்தைகள், நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு தலைவர் பதவி ஏற்றிருக்கிற எல்லாத்தையுமே ஒரு பந்தயம் வைக்க, இந்த நடந்த நிகழ்ச்சி சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி நீங்க எழுப்பலாம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அது மிக கடினம். நான் ஒரு 1000 பேருக்கு முன்னாடி கேள்வியை கேட்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு கேட்கிறேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமை பொறுப்பினுடைய மிக முக்கியமான கடமை கேள்வி கேட்க வேண்டும். என்னிடம் வேலை பார்ப்பவர்கள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய தொழிலாளர்கள், அவர்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் பொழுது அதை கேள்வி கேட்காதவர்கள் தலைமை பொறுப்பிற்கே தகுதி இல்லாதவர்கள். கேள்வி கேளுங்க, எல்லாத்திலையும் கேள்வி கேளுங்க. ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா அந்த இடத்துல கேள்வி கேளுங்க. அதை தான் இந்த புக்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நடக்கின்ற நடையில் வேகம் இருக்க வேண்டும், பேசுகின்ற பேச்சில் தெளிவு இருக்க வேண்டும், செய்கின்ற செயலில் புதுமை இருக்க வேண்டும். இதுதான் தலைமை பொறுப்பினுடைய தலையாய கடமை. நன்றி, வணக்கம். Thank you, sir, for your wonderful words.